கன்னியாகுமரி மக்களவை தொகுதி குறித்து உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேசலாம். நமது செய்திக்குழு கன்னியாகுமரி மக்களவை தொகுதி முழுவதும் பயணப்பட்டு கள ஆய்வு செய்தது. அப்போது இந்த தொகுதி மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். நம்ம குளச்சல் துறைமுகத்தில் எந்த விரிவாக்க திட்டங்களும் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. அது ஒரு முடிவுக்கு வரல. அது முடிவுக்கு வந்தால் ஒரு பல்லாயிரக்கணக்கானுடைய மக்களுடைய வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாம் நடக்கும். நேரடியாக நடக்கும், மறைமுகமாக நடக்கும். நடக்கக்கூடிய அந்த திட்டத்தை அப்படியே கடப்பில் போட்டுட்டாங்க. மீன்பிடிக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் சரியாக கிடைக்காத காரணத்தால் அவர்கள் மேற்கொண்டு மிகவும் மன நொந்த நிலைமையில் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் இங்கு ஏற்கனவே 2 மீன்பிடி தங்கு தளங்களுக்கான பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஒன்று குளச்சல், இன்னொன்று தேங்காய்பட்டினம் என்ற ஒரு கிராமம். குளச்சல் துறைமுகத்தை எடுத்துக்கொண்டோம்னால் 88.17 லட்சம் ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய அரசுடைய நிதி 40 கோடி ரூபாய், 17 லட்சம் ரூபாய். அதுபோல தேங்காய்பிடி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கும் இன்று அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பாதி தொகையானது மத்திய அரசிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மாநில அரசு நிதி பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியவுடன் அத்துறை அலுவலகத்தை நானே சென்று சந்தித்து இந்த மக்களுடைய தேவையை அறிவுறுத்தின் காரணமாக உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு இப்போது அந்த துறைமுகங்களுடைய விரிவாக்க பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ரப்பர் தொழிற்சாலை கண்டிப்பாக வேணும். விளவங்கோடு அந்த பக்கத்தில் இதனால் ஒரு 50,000 குடும்பம் வரை நல்ல தொழில் வாய்ப்பு வரும். நம்முடைய மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரை நான் தொடர்பு கொண்டேன். எங்கிருந்தால் நம்முடைய 25 ஏக்கர் நிலத்தை நீங்கள் எங்கு தேர்வு செய்து இந்த உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பினீர்கள் என்றால் உடனடியாக ரப்பர் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று கூறிய பிறகு கூட நாங்கள் இடத்திற்கு எங்கு செல்வது, இடம் எங்கு இருக்கிறது என்று ஒரே பதிலோடு இந்த நிப்பாட்டி விட்டார்கள். ஆனால் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் நினைத்தால் ஒரு தொழிற்சாலையோ ஒரு நல்ல திட்டமோ கொண்டு வர முடியாது. மாநில அரசு, மத்திய அரசு, மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் ஒத்துழைப்பு இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தை விட்டு ஒரு ரப்பர் தொழிற்சாலை நம்மை விட்டு கை கழுவி போய்விட்டது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதி எம்பியுடன் நமது செய்தியாளர் பயணித்து அவரது செயல்பாடுகளை பதிவு செய்திருந்தார். இந்த நேரத்தில் அந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனைகளுக்கு எம்பி ஹெலன் டேவிட்சன் என்ன பதில் அளித்திருக்கிறார் என்று இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி தொகுதியின் திமுக எம்பி ஹெலன் டேவிட்சன் 5 வருட சாதனைகள் குறித்து பார்த்தோம். தற்பொழுது அவர்களிடம் மக்கள் வைத்துள்ள, அதாவது இந்த பகுதி மக்களவை தொகுதியில் மக்கள் வைத்துள்ள கோரிக்கைகள், நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து கேட்கலாம். அடிக்கடி மீனவர்கள் கடலில் காணாமல் போவதும், அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கான இந்த ஒரு தூண்டில் வளைவோ இல்லை குளச்சல் மீன்பிடி துறைமுகங்களோ அமைப்பதிலும் காலதாமதம் ஏற்படுவதாக மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த கோரிக்கைகள் குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு பாராளுமன்றத்தில் பேசியுள்ளீர்கள்? இதில் இதன் நிலை தற்பொழுது எந்தவாறு உள்ளது அவர்களின் நிலை? எங்களுடைய குமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 48 மீனவ கிராமங்களை கொண்ட நீண்ட கடற்கரை பகுதி. இதில் 3 லட்சத்துக்கு அதிகமான மீனவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடல் தொழிலேயே, மீன்பிடி தொழிலே நம்பி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கன்னியாகுமரியிலே காணா போகின்ற மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஹெலிபேட் அமைக்கப்பட வேண்டும், அதிக நவீன விசைப்படகு அமைக்கப்படும் என்றும் நான் எனக்கு வாதல் அளித்திருந்தேன். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியவுடனேயே நான் முதலில் நான் பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பியது இதுக்கு தான். என்றால் முக்கிய சப்ளிமெண்டரி கொஸ்டின், ஒரு முக்கியமான விதி 377 கீழ் நான் பலமுறை இதற்கான கேட்டிருக்கின்றேன். அவர்கள் அளித்த பதில் என்னவென்றால் அது மாநில அரசு தான் செய்ய வேண்டும் என்று எனக்கு பதில் கொடுத்த காரணத்தினால் அந்த மாற்று கட்சியின் ஆட்சியின் காரணமாக நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு கோரிக்கை ஏற்கப்படவில்லை. குளச்சல் துறைமுகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 88.17 லட்சம் ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய அரசுடைய நிதி 40 கோடி ரூபாய், 17 லட்சம் ரூபாய். அதுபோல தேங்காய்பிடி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கும் இன்று அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன ஒரு மக்களுடைய பாதிப்பு என்னவென்றால் கடற்கரையில் இருக்கின்ற கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் நீரானது ஊருக்கு உள்புகுந்து வருகிறது. எனவே கடலரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கப்பட வேண்டும், தூண்டில் விளைவு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் பலனாக 2011-12 ஆண்டு காலகட்டத்தில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 12 கிராமங்களில் கடலரிப்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டது. இந்த நிதியாண்டில் இன்று சுமார் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 5 கடற்கரை கிராமங்களுக்கு இன்று அதற்கான பணி நடைபெற இருக்கிறது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர், விளாங்கோடு, பத்மநாபபுரம் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிகமாக ரப்பர் தோட்டங்கள் இருக்குது. இந்த ரப்பர் தோட்டங்களில் வேலைவாக்கும் தொழிலாளர்களும் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு நீண்ட நாள் ஒரு கோரிக்கைகள் இருக்கிறது. அதாவது இங்கே ரப்பர் தொழிற்சாலை மற்றும் அதை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கள் வேண்டும் என்று கோரிக்கைகள் இருக்கின்றது. இந்த கோரிக்கைகளின் நிலை இந்த பாராளுமன்றத்தில் தற்பொழுது எப்படி இருக்கிறது? இன்று பல ஆண்டுகளாக
இந்த இடத்திலே உற்பத்தியாகின்ற ரப்பரை இங்கே மக்களுடைய பயன்பாட்டு கொண்டதற்கான அந்த முயற்சி இன்னும் தடைபட்டு கொண்டிருக்கின்றது. நான் பாராளுமன்ற உறுப்பினராக பிறகு நான் 3 தடவை குமரி மாவட்டத்தில் ரப்பர் ஆராய்ச்சி நிலையமும் ரப்பர் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று நான் குரல் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது தமிழகத்தை சார்ந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சோசன் நாச்சிப்பன் அவர்கள் அந்த துறை அமைச்சராக பொறுப்பேற்று 6 மாதங்கள் தான் ஆகிறது. நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை எளிதாக அணுக முடிந்தது. ஆனால் மந்திரி என்று சொன்ன பதில், நான் அதற்கான அனுமதி இந்த அடிக்கல் நாட்டி அதற்கான அனுமதியை நான் வழங்கிவிட்டேன் என்றால் எந்த அரசு வந்தாலும் அதை நிறுத்த முடியாது, அது செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்று உறுதி அளித்த பிறகும் கூட நம்முடைய மாவட்ட துறை அதிகாரிகளை நான் உடனடியாக அங்கிருந்தே நம்முடைய மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரை நான் தொடர்பு கொண்டேன். எங்கிருந்தால் நம்முடைய 25 ஏக்கர் நிலத்தை நீங்கள் எங்கு தேர்வு செய்து இந்த உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பினீர்கள் என்றால் உடனடியாக ரப்பர் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று கூறிய பிறகு கூட நாங்கள் இடத்திற்கு எங்கு செல்வது, இடம் எங்கே இருக்கிறது என்று ஒரே பதிலோடு இன்னும் நிப்பாட்டி விட்டார்கள். அதே போல் மக்களின் நீண்டகால கோரிக்கை மட்டுமில்லை, நீண்ட நாள் வேதனையாக சொல்வது என்னவென்றால் கன்னியாகுமரியில் தொடங்கி களியக்காவிளை வரை உள்ள ஆரல்வாய்மொழி தொடங்கியும் களியக்காவிளை வரை உள்ள சாலைகள் பார்த்திங்கன்னா மிக மோசமானதாக உள்ளது. இதுக்காக நீண்ட வருடங்களாக இந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சிறந்த நல்ல மேம்பட்ட ஒரு சாலை வேண்டும் என்பது. இதற்கு ஒரு தீர்வு எப்பொழுது வரும்? இப்பொழுது 1/1/2014 அன்று முதல் இந்த NH47 இந்த மாநில தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றப்பட்டுவிட்டது. அதன் காரணமாக இப்பொழுது உடனடியாக அந்த சாலையை சரி செய்வதற்காக நிதி தயாரிக்கப்பட்டு இப்பொழுது மத்திய அரசு அனுமதிக்கப்பட்டு இன்று அதற்கு 15,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சாலை விரைவில் முடிந்துவிடும். அதுபோல் NH47B காவல்குணட்டு பாரதிபுரம் அந்த சாலையும் சீர் செய்வதற்கு 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கு டெண்டர் முடிந்துவிட்டது. இப்போது மிகவும் சாலை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் தற்காலிகமாக சாலையை சரி செய்வதற்கான அந்த பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வார காலத்தில் அது முடிவடைந்துவிடும். நிரந்தரமாக அந்த சாலையானது இன்னும் 2 மாத காலத்திற்குள் முடிவடைந்துவிடும் என்பதை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி தொகுதி முழுவதும் பல்வேறு விதமான கோரிக்கை குரல்கள் இருக்கின்றன. அவைகள் என்னென்ன என்று இப்போது பார்க்கலாம். இங்கே மத்திய அரசோட வேலை வாய்ப்புன்னு வந்த மாதிரி இல்லை. நாங்கள் ஒரு 3 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறோம். படிச்சுட்டு வேலை பார்க்குறது வெளி இடத்துக்கு தான் போக வேண்டியது இருக்குது. நிறைய தொழில் வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணால் படித்து முடிச்சுட்டு வரவங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சும்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்க ஊர்லேயே இருந்து வேலை பார்த்து சம்பாதிச்ச மாதிரியே இருக்கும். தென்னை விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது நல்ல முறையில் ஒரு தொழிற்சாலை பண்ணி அவங்களே தனிப்பட்ட முறையில் கயர்கள் திரிக்கிறது மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது தனியார் வசம் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணாங்கன்னா தேங்காய் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். மற்றபடி கயர் வைக்கிறவங்களுக்கும் நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே இல்லை. அந்த படித்து முடிச்சால வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பசங்க பொம்பளை எல்லாருமே இருக்காங்க. அதனால் வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து அடிப்படை தேவை வந்து இங்கே நிறைய தொழில்கள் இல்லை. வள ஆதாரங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் இன்று பல்வேறு அம்சங்கள் பற்றி பார்த்தோம். மேலும் கூடுதல் விவரங்களை பகிர நம்முடன் செய்தியாளர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். அவர்